கேட்காது. நாங்கள் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா வருணா ஹின் ரிசார்ட் வந்திருக்கோம். ஸோ இந்த ரிசார்ட் பார்த்தீங்கன்னா நியர் சோழிங்கநல்லூர் இருக்குது, அதாவது நியர் மகாபலிபுரம். ஓகே, ஸோ இங்கேருந்து ஒரு 5 to 10 கிலோமீட்டர்ஸில் மகாபலிபுரம் இருக்குது. ஸோ அங்கே தான் மெயின் ரோட்லேயே இருக்குது, நம்ம ஈசிஆர் ரோட்லேயே. இந்த ரிசார்ட்டில் தான் இப்போ நாங்கள் நேற்று நைட்லேருந்து இங்கே ஸ்டே பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நான் ஏர்லி மார்னிங் இந்த வீடியோ ஸோ கைஸ் இதுதான் வந்து நம்மளோட ரூம், நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூம். இப்போ வந்து நான் கிளம்புற டைமில் வீடியோ எடுக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கலாம். பட் நாங்கள் உள்ளே வரும்போது ரொம்பவே நீட்டாக வச்சுருந்தாங்க. எல்லாமே ஆஸ் யூஷுவல் நம்ம மற்ற ரெஸ்டாரண்ட்ஸ் ஹோட்டல்ஸில் இருக்க மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு டீ போடுறதுக்கான ஐட்டம்ஸ் இருந்துச்சு. தென் பார்த்திங்கன்னா பாத்ரூமில் யூஸ் பண்ணுற பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ், கிளாஸஸ்ஸு, தென் பெட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாகவே இருந்துச்சு. இப்போ நாங்கள் தூங்கி எழுந்ததுனால கொஞ்சம் மெஸ்ஸி ஆகிடுச்சு. ஆக்சுவலி ஒரு டூ ஸ்டார் ரிசார்ட் தான் இது. பட் ஸ்டில் உள்ளே இருக்க ஃபெசிலிட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. இங்கே விண்டோ வழியாக பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியில் வந்து லைக் நம்ம வந்த ரூட் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி விண்டோ தான். நீங்கள் கிளைமேட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் ஓப்பன் இட். ஓகே, அண்ட் இங்கே ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா வி ஹேவ் தி ரெஸ்ட்ரூமும் வந்து ரொம்பவே க்ளீனாகவே இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் உள்ளே வந்து ஒரு சிங்க், தென் டாய்லெட் யூனிட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஹீட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ ஹாட் வாட்டரும் நீங்கள் ஆல் டைம் அவைலபிள். ஹாட் வாட்டர் பார்த்திங்கன்னா ஆல் டைம் அவைலபிள். ஸோ நம்ம வந்து ஏஜ் பர்சன்ஸ்லாம் வந்தாலுமே ஹாட் வாட்டருக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை, நம்ம எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். சில்ட்ரன்ஸ் பசங்க வந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சைஸ் மிரர் இருக்குது. தென் ஒரு டிவி யூனிட். டிவியில் எல்லா லோக்கல் சேனல்ஸுமே வருது. ஸோ யூ கேன் ஸ்டே அப்டேட்டட் வித் த நியூஸ். ஓகே, இஃப் யூ ஆர் ஸ்டேயிங் ஃபார் அ லாங் டைம். இப்போது இங்கே என்னெல்லாம் நம்மளுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஹாய் காய்ஸ், இங்கே வருணா இந்த ரெசார்ட்டில் பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ் ஆஃப் ஹோட்டல்ஸ் இருக்குது. ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா டீலக்ஸு, நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸிக்யூட்டிவ் டீலக்ஸு, அப்புறம் காட்டேஜ், அப்புறம் ஃபேமிலி சூட்டு. இப்போ ப்ரைஸ் வந்து எப்படி பார்க்குறது பார்த்தீங்கன்னா டீலக்ஸ் வந்து 2500 சொன்னாங்க பர் கப்புளுக்கு. ஓகேங்களா, இப்போ ஒரு பர்சன் எக்ஸ்ட்ரா அந்த ரூமில் வந்து 2 பர்சனாக ஸ்டே பண்ணுறோம். இப்போ ஒரு பர்சன் எக்ஸ்ட்ரா வராங்க. ஓகே, அதுதான் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு சொன்னாங்க. இன்ஃபேண்ட்டுக்கு வந்து ஃபீஸ் இல்லை, நாங்கள் பே பண்ண வேணான்னு. ஆனால் கிட்ஸுக்கு வந்து எவ்வளோ ஏஜென்ட் தெரியல, நம்ம செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். இப்போ அடல்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் எக்ஸ்ட்ராக்கு வந்து 750 ருபீஸ் சொன்னாங்க. டோட்டலாக டீலக்ஸ் வந்து 3500 and 550. நாங்கள் வந்து 2 ரூம் எடுத்தோம், 7100 ஆயிடுச்சு மொத்தமாக. இது வந்து இன்க்ளூடிங் பிரேக்ஃபாஸ்ட்டோடு இருக்குது, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். இப்போ வந்து நாங்கள் சாட்டர்டே வந்து ஸ்டே பண்ணோம். 5 o'clock நாங்கள் வந்தோம். ஆக்சுவலாக செக்இன் டைம் பார்த்தீங்கன்னா 11 AM சொன்னாங்க, மார்னிங் 11 AM. நாங்கள் வந்து ஆக்சுவலாக 5 PM தான் செக்இன் பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட் டே வந்து 12 அதாவது PM வந்து செக் அவுட் பண்ணணும். நாங்கள் 1 hour எக்ஸ்ட்ரா கேட்டிருக்கோம், 1 PM வரைக்கும் கேட்டிருக்கோம். இப்போ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 3500 + 3500 1100 2 ரூம்ஸ்க்காக. இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்க்ளூடட். எங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வேணாம், வந்து மார்னிங் வந்து இப்போ இவ்வளோ தூரம் வந்துட்டோம், மகாபலிபுரம் பார்க்காம போக வேணாம்னு சொல்லிட்டு மகாபலிபுரம் வந்து கிளம்ப போகிறோம். அதனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வேணும்னு சொன்னால் 6000, டோட்டலாக ஜிஎஸ்டியோட 6000 வந்து பே பண்ண சொன்னாங்க எங்களுக்கு. இப்போ நீங்கள் இதே எக்ஸிக்யூட்டிவ் டீலக்ஸ் நெக்ஸ்ட் வந்து எக்ஸிக்யூட்டிவ் டீலக்ஸ், காட்டேஜ் அண்ட் ஃபேமிலி சூட் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி சூட் வந்து நான் ப்ரைஸ் கேட்டேன். இது வந்து ஃபேமிலி சூட்டில் எவ்வளோ பேர் நம்ம ஸ்டே பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 8 to 10 people ஸ்டே பண்ணலாம். அது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா 2 BHK மாதிரி ஒரு 2 BHK இருக்கும். அந்த 2 BHKல வந்து ரெஸ்ட் ரூம் வந்து அட்டாச் தான். 2 பெட்ரூம்லேயும் வந்து நம்மளுக்கு டிவி வந்து இன்க்ளூடடு. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 9K சொன்னாங்க. 9K வந்து நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்க்ளூடட் சொன்னாங்க. இப்போ எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேணாம், இப்போ எங்களை மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் வேணான்னு எடுத்தீங்கன்னா 8K பே பண்ணால் போதும். 8K வந்து பே பண்ண சொன்னாங்க. அப்புறம் வேறு என்ன இந்த ரெசார்ட்டில் இருக்குது, இப்போ காட்டேஜுக்கும் எக்ஸிக்யூட்டிவ் டீலக்ஸோட ரூம் ப்ரைஸ் கேட்டிங்கன்னா காட்டேஜ் வந்து எனக்கு 3800 சொன்னாங்க. எக்ஸிக்யூட்டிவ் டீலக்ஸ் வந்து மேபி நம்ம 4000 இருக்கலாம், இல்லை 3800 மைனஸாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே வேறு என்ன எங்களுக்கு வரும்னா என்ன அங்கே சூஸ் பண்ணுறது காரணம் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் நல்லாயிருக்கு. இங்கே பார்க்கிங் வந்து நாங்கள் வந்து டீலக்ஸ் ரூம் வந்து இதுதான் எங்களுடைய ரூம் வந்து டீலக்ஸ் நாங்கள் இங்கே தான் எடுத்தோம். இங்கே வந்து ஆக்சுவலாக 3 floors இருக்குது, ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோரு. இப்போ நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்கிறதால எதுக்கே வந்து எங்களுக்கு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வேணாம் எங்கள் கார் பார்க்கிங் உங்களுக்கு இடம் இல்லைனா கூட நீங்கள் பேக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கிங் ஃபுல்லாகவே பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் ஒரு அப்ராக்ஸ் லைக் ஒரு 10 to 12 cars மேலே விடலாம்னு நினைக்கிறேங்க. அதே மாதிரி நீங்கள் காட்டேஜ் எடுக்கிற மாதிரி இதுதாங்க காட்டேஜ். ஆக்சுவலாக இங்கே அங்கே இருக்குது பாருங்கள், 1 2 3 காட்டேஜ் இருக்குது. அந்த 3 காட்டேஜுக்கு நம்ம வெளியே கூட கார் பார்க்கிங் பண்ணிக்கலாம். உங்கள் ஆக்சுவலாக காட்டேஜ் எல்லாமே ஃபுல்லாக இருக்குது, எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. லாஸ்ட் மினிட்ல நாங்கள் புக் பண்ணோம். நீங்களே பாருங்கள், நான் 5 PM வந்திருக்கோம். ஆக்சுவலாக செக்இன் டைம் வந்து 11 AM செக்இன் பண்ணியிருக்கலாம்.
நாங்கள் சடன் பிளான் பண்ணதாக நாங்கள் சர்ச் பண்ண ரெசார்ட்டில் இது வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. ஏன்னா நீங்களே பாருங்கள், வீக்கெண்ட்ஸ் வந்து 6,000க்கு 6 மெம்பர்ஸ்க்குனா இப்போ ரேட்டுக்கு வந்து 1,000 ருபீஸாக சார்ஜ் ஆகுது. இதில் வந்து இன்னொன்று ஃபெசிலிட்டி என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, இண்டோர் கேம்ஸ் இருக்குது. இப்போ இதுதான் வந்து இண்டோர் கேம்ஸ். இப்போ நீங்கள் வெளியே போர்டோட பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இண்டோர் கேம்ஸு. இந்த ஸ்டாண்ட் எதுக்கு வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, செஸ் கேம் ஆடுறதுக்கு. இப்போ இண்டோர் கேம்ஸில் நம்மளுக்கு என்ன கேம்ஸ் இருக்கணும்னா, ஷெல்லுக்காருக்கு வந்து ஆஃபீஸாக கொடுத்துருக்காங்க, அது வெளியே வந்து நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். உள்ளே வந்து அந்த சவுண்ட் பால் அந்த கேம் இருக்குது. சவுண்ட் பால் பூல், சவுண்ட் பால் போனால் அது பில்லியர்ட்ஸ் கேம், அந்த கேம் இருக்குது. கேரம் போர்டு இருக்குங்க. மீதி வந்து பேட்டு பால் ஸ்டெம்பிங்க. நீங்கள் பேட் பாலுக்கு ரீசனிங் பாருங்க, ஸ்டெம்பு கூட வச்சுருக்காங்க. யாரோ நைட்டு விளையாடிட்டு இருந்தாங்க, உள்ளே வைக்காமல் போயிட்டுருக்காங்க. இந்த ரிசார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஒரு 2 நாள் நம்ம வந்து ஜாலியாக ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் வரவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிளேஸ் வந்து நீங்கள் வரலாம். ஃபுட்டும் பார்த்திங்கன்னா ஓகே, நம்ம சாப்பிட்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. ரொம்ப எக்ஸ்ட்ராடனரின்னு சொல்ல மாட்டேன், பட் ரொம்ப லோன்னு சொல்ல மாட்டேன். இட்ஸ் ஓகே, வி கேன் ஈட், அப்படி தான் இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா பேங்க்வெட் ஹால். ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து ஃபங்க்ஷன்ஸ் தான், மினி ஹால் மாதிரி தான் இருக்குது. ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் வைக்கலாம், ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு வேறு இண்டோர் கேம்ஸ் தவிர வேறு என்ன இங்கே இருக்குது இந்த ரெசார்ட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸ்விம்மிங் பூல் ஆக்சஸ் இருக்குது. ஸ்விம்மிங் பூல் ஆக்சஸ் டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 8 AM to நைட் 8 PM இருக்குது. அது ஆக்சுவலாக நீங்கள் வாங்கலாம். அது ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஏன் ஸ்விம்மிங் பூல் வந்து நான் எவ்வளோ சொல்கிறேன்னா, சில்ட்ரன் லேயர் தனியாக வச்சுருக்காங்க, அடல்ட்டுக்கு தனியாக வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக தண்ணி பார்த்தீங்கன்னா, கிட்ஸுக்கு யூஸ் பண்ணுற தண்ணி தான் வந்து அடல்ட்டுக்கு வருது. ஆக்சுவலாக அது ஒரு பெஸ்ட்டு தாங்க. ஏன்னா நம்ம அடல்ட்டு யூஸ் பண்ணுற தண்ணி வந்து கிட்ஸுக்கு போகக்கூடாது. ஆனால் கிட்ஸுக்கு யூஸ் பண்ணுற தண்ணி தான் வந்து அடல்ட்ஸுக்கு வருது. அந்த ஸ்டெப் வைஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அது கொஞ்சம் நல்லா இருக்காது கொஞ்சம். அதாங்க உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஆமாம். பாய். அப்பா வண்டியில் வருவாங்க, அப்பா வந்து பைக்கில் வருவாங்க. பாய். ஸ்ரீயா.